கேட்டரிங் சர்வீஸ் மூலமா ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய மாதம்பட்டி ரங்கராஜோட லைஃப் பற்றி தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து வைரலாக போயிட்டு இருக்கு. ஏன்னா இவர் வந்து அவரோட ஒய்ஃப் ஸ்ருதியை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு இப்போ அடுத்ததான் வந்து காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிஸ்டில்லா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் தான் வந்து ரொம்ப நாளாகவே போயிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரியே ஜாய் கிறிஸ்டில்லாவுமே வந்து ரங்கராஜ் கூட இருக்க ஃபோட்டோஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேலண்டைன் டே கூட ரங்கராஜ் கூட தான் செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாலுமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமாக தாலி கட்டின ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவரோட ஒய்ஃப் ஸ்ருதி வந்து நான் தான் ரங்கராஜோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்த எல்லாருமே என்ன ஆயிடுச்சுன்னா, என்னடா நடக்குது இவங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து குழப்பமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜாய் கிறிஸ்டில்லா வந்து இவ்வளோ ஆதாரத்தை காட்டுறப்ப கூட இவர் வந்து அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம இருக்காரு அப்படின்னு சொல்லியுமே வந்து எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தோம். இது எல்லாத்துக்கும் ஒரே வழி வந்து இந்த சர்ச்சையை பத்தி வந்து ரங்கராஜ் வந்து ஓப்பனா பேசினா மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்ற நிலைமையில நெட்டிசன்களுமே வந்துட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரவிமோகன் எல்லாத்தோட லைஃப்லுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க எல்லாமே வந்து இன்டர்வியூல டைரக்டாவே சொல்லிட்டாங்க. இப்போ வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜுமே இந்த சர்ச்சை பத்தி ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் அந்த இன்டர்வியூல வந்து என்ன பேசியிருந்தாருன்னா, என்னை பத்தி சோஷியல் மீடியால வரக்கூடிய நியூஸ் பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா என்னோட வாழ்க்கை தொடர்பான எல்லா கேள்விகளுக்குமே என்னால பதில் சொல்ல முடியாது. சில விஷயங்கள் வந்து என்னோட ரொம்பவே வந்து தனிப்பட்ட வாழ்க்கை வந்து சம்பந்தப்பட்டது. என்னோட குடும்பத்துல ஆனா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை அவசியம் ஏற்பட்டா அதை பத்தி நானே விளக்கமா சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா என்னோட பர்சனல் விஷயங்கள் பத்தி வந்து நான் இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப அவர் வந்து செகண்ட் மேரேஜ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக எதுவுமே சொல்லாமல், எனக்குன்னு சில பர்சனல் லைஃப் இருக்குது, அந்த பர்சனல் லைஃப் பற்றி சோஷியல் மீடியாவில் என்னால் வந்து சொல்ல முடியாது, ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்குமே வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால ஒரு வேளை வந்து உண்மையாலுமே ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டார் போல, ஏன்னா இவர் எதையுமே வந்து இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக வந்து மாதம்பட்டி வந்து இதை பற்றி பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சோ, இப்போ வந்து அவர் சொன்னதுக்கு அப்புறமா வந்து ஓகே இவர் வந்து ஏதோ பண்ணிட்டாரு, கண்டிப்பா வந்து ஒரு வேளை ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணல போல, ஆனாலுமே வந்து செகண்ட் ஒய்ஃப் கூட வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அது அவரோட பர்சனல் லைஃப் தான், ஸோ அவரோட பர்சனல் லைஃபை அவரே பார்த்துக்க போறாரு, அவர் சோஷியல் மீடியாவில் சொல்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் எதுக்காக இன்னும் அவரோட லைஃப் பத்தி நம்மளாம் யோசிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து மாதம்பட்டிக்குமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து மெஹந்தி சர்க்கஸ் படத்தோட டைரக்டரோட வந்து இன்னொரு படமே நடிக்கிறாரு. ஒருவேளை இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து அவர் நடிக்கக்கூடிய படங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.